Hello students, welcome to Gurukulam Center. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட், அதுக்கப்புறம் வந்து கெமிக்கல்ஸ் அண்ட் அதர் பயோஆக்டிவ் மாலிகூல்ஸ், ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் ப்ளஸ் ஆன்டிபயோட்டிக் டாபிக் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ மைக்ரோப்ஸ் எடுத்துகிறோம் அப்படின்னா, ஸோ எர்த்தில் பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோப்ஸ் அப்படின்றது ஒரு மேஜர் காம்பனன்ட்ஸ் பயாலஜிக்கல் சிஸ்டம் ஆன் எர்த்தில் இன் திஸ் எர்த். ஸோ மைக்ரோப்ஸ் எப்படி வந்து பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்கோ அதே மாதிரி மைக்ரோப்ஸ் அப்படின்றது இந்த எர்த்தில் வந்து ஒரு மேஜர் காம்பனன்ட் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ மைக்ரோப்ஸ்னால் எதெல்லாம் சொல்லுவோம்? பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, அதுக்கப்புறம் வந்து புரோட்டோசோவா. ஸோ இதெல்லாமே ஒன் ஆஃப் த மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து நம்ம நேக்கட் ஐயால் நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்றத சொல்லுவாங்க. ஒரு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அந்த மைக்ரோப்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், டீட்டெயிலாக பார்க்கலான்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து மைக்ரோப்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். சாயில், வாட்டர், ஏர், அதே மாதிரி நம்மளோட பாடிஸ், அதே மாதிரி அதர் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸில் கூட என்ன இருக்கும் அப்படின்னா மைக்ரோப்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஈவன் ஹாட் ரீஜன், ஸோ ஹாட் ஸ்ப்ரிங்ஸு, கோல்டு, ரொம்ப ஹாட்டாக இருக்கிற இடம், ரொம்ப கூலிங்காக இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து மைக்ரோப்ஸ் வந்து இருக்கும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற பாக்டீரியாவை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆர்கி பாக்டீரியா அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி மைக்ரோப்ஸ் அப்படின்றது எதெல்லாம் அப்படின்னா புரோட்டோசோவா, பாக்டீரியா, ஃபங்கை, மைக்ரோஸ்கோபிக் அனிமல் அண்ட் பிளான்ட், வைரஸஸ், வைராய்ட் அண்ட் ப்ரியான்ஸ். ஸோ இதெல்லாமே ப்ரியான்ஸ் அப்படின்றது ஒரு ப்ரோட்டீனேஷியஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்றத இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாமே ஒரு மைக்ரோப்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. மைக்ரோப்ஸ்னால நம்மளுக்கு எந்தெந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதனால என்ன விதத்தில் ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது. இப்போ மைக்ரோப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய விதத்தில் வந்து யூஸ்ஃபுல்லும் இருக்கும், அதே மாதிரி டிசீஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் பெனிஃபிஷியலும் இருப்பாங்க, ஹார்ம்ஃபுல்லும் இருக்காங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பெனிஃபிஷியலாக எதெல்லாம் இருக்குது, எந்த விதத்துலலாம் அந்த மைக்ரோப்ஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து லைக் பாக்டீரியா, ஃபங்கை இதெல்லாமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு காலனிஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த பெட்ரி பிளேட்டுன்றதை சொல்லுவாங்க. அந்த பெட்ரி பிளேட்டில் நம்ம வந்து பாக்டீரியாவை கல்ச்சர் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே எல்லாமே காலனிஸாக இருக்கும். அந்த காலனிஸை நம்ம என்ன பண்ணலாம், நேக்கட் ஐயால் பார்க்கலாம். பட் அது வந்து என்ன மாதிரியான பாக்டீரியா, கிராம் பாசிட்டிவா, கிராம் நெகட்டிவா அப்படின்றதெல்லாமே நம்ம வந்து தெரியாது. ஓகேவா? அது எல்லாமே மைக்ரோஸ்கோப்பில் வச்சு தான் நம்ம ஸ்டடி பண்ண முடியும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து இப்போ இங்கே எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ பாக்டீரியா வந்து ராட் ஷேப்பு. சரிங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம ஷேப் ஆஃப் பாக்டீரியா நம்ம படிச்சிருப்போம் பார்த்தீங்களா, ராட் ஷேப்பு, அதே மாதிரி கமா ஷேப்பு, ஸ்பைரல் ஷேப்பு இதெல்லாமே. ஸோ அதே மாதிரி வைரஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாக்டீரியோஃபேஜ். ஓகேவா? இந்த வைரஸ் வந்து பாக்டீரியோஃபேஜ்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து இது டொபாக்கோ மொசைக் வைரஸ். ஸோ பி வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா டொபாக்கோ மொசைக் வைரஸ். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு வைரஸோட ஸ்ட்ரக்சர் மைக்ரோஸ்கோப்பில் வியூ பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி எல்லாம் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த மேக்னிஃபைடு அப்படின்னா அதோட பவர் 10x 100x அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அதில் வச்சு வியூ பண்ணி பார்க்கும்போது நிறைய இங்கே சொல்லியிருக்காங்க. இதான் வந்து பெட்ரி பிளேட்டா. ஓகேவா? பெட்ரி பிளேட்டில் வந்து பாக்டீரியாவை வந்து க்ரோ பண்ணும்போது, கல்ச்சர் பண்ணும்போது இந்த மாதிரி காலனிஸ் மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த லெசனில் ஹியூமனோட யூசஸ்க்கு மைக்ரோப்ஸ் வந்து எந்தெந்த விதத்தில் வந்து யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ மெயினாக வந்து மில்கில் எடுத்தோம் அப்படின்னா மில்கில் இருக்கிற பாக்டீரியா என்னன்னு சொல்லுவாங்க, லாக்டோபெசிலஸ். ஓகேவா? ஸோ இது வந்து காமனாக வந்து லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா அப்படின்றத சொல்கிறோம். ஸோ இவங்க வந்து பாலில் வளருவாங்க. அவங்க வந்து கேர்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த லாக்டோபெசிலஸ் பாக்டீரியா வந்து வெரி ஹெல்ப்ஃபுல்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ டியூரிங் க்ரோத், ஸோ வளரும்போது இந்த லாக்டிக் ஆசிட் பாக்டீரியாஸ் நம்ம ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மில்க் ப்ரோட்டீனை என்ன பண்ணுறாங்க, பார்ஷியலாக டைஜஸ்ட் பண்ணுறாங்க. கோஆகுலேட் அண்ட் பார்ஷியலி கோஆகுலேட் அப்படின்னா கொஞ்சம் திரள் மாதிரி. ஓகேவா? அண்ட் பார்ஷியலி டைஜஸ்ட் த மில்க் ப்ரோட்டீன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ கொஞ்சோண்டு அமௌண்ட் ஆஃப் கேர்டை நீங்கள் பாலில் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பால் வந்து சடனாக வந்து தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. திரள் அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்க, அப்படியே வந்து பால் வந்து அப்படியே கட்டியாக மாறிடும். ஓகேவா? ஸோ அதை மெயினாக வந்து அதில் வந்து LAB லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா இருக்கிறதுனால அது டேரெக்டாக என்னவா மாற்றிடுது, பாலை மில்கை வந்து கேர்டாக கன்வெர்ட் பண்ணி விட்டுறாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இதில் வந்து நியூட்ரிஷனல் குவாலிட்டி வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன நியூட்ரிஷன் அப்படின்னா விட்டமின் B12 வந்து இருக்குது. அதே மாதிரி நம்மளோட ஸ்டொமக்கில் கூட இந்த LAB லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா மைக்ரோப்ஸ் டிசீஸ் காஸ் பண்ணுற மைக்ரோப்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, செக் பண்ணி அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா?
ஸோ இது வந்து ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸில் லாக்டோபெசிலஸோட ரோல் என்ன அப்படின்றது பார்த்தோம். இதில் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் என்ன அப்படின்னா, இந்த லாக்டோபெசிலஸ் அப்படின்றது என்ன நியூட்ரிஷனல் குவாலிட்டியை கொடுக்குது அப்படின்னா விட்டமின் B12. ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த டவ் அப்படின்றது மாவு. ஓகேவா? மாவு வந்து மாவு ஆட்டுறாங்க அப்படின்னா உடனே வந்து மாவை வச்சு இட்லியோ அதெல்லாமே செய்ய மாட்டாங்க. அதை கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுவாங்க, வெளியே வைப்பாங்க. மாவு ஆட்டின உடனே டேரெக்டாக ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டாங்க. கொஞ்சம் நேரம் வெளியே வைக்கிறாங்கன்னா அதில் வந்து பொங்கி வரும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த பபிள்ஸாக வரும். அந்த பபிள்ஸ் அப்படின்றது மெயினாக எந்த கேஸ் அப்படின்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸுன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த கார்பன் டை ஆக்சைடோட கேஸ் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கும் அந்த பஃப்ட் அப் அப்பியரன்ஸில். ஸோ இது மெயினாக அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் தான். ஓகேவா? ஸோ இதெல்லாமே புளிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, புளித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே இந்த புளிக்கிறது நொதித்தல் அப்படின்றதையும் சொல்லுவாங்க தமிழில். ஓகேவா? ஸோ இதெல்லாமே ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். சரிங்களா? ஸோ அப்போ அந்த டைமில் வந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது. அதே மாதிரி வந்து பிரெட் மேக்கிங்க்கு, ஸோ பிரெட் மேக்கிங்க்கு எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா ஈஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க, சாக்ரோமைசஸ் சர்வீசியே. அதே மாதிரி வந்து டோடி அப்படின்றத இங்கே சொல்லுவாங்க. ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க்ஸ் கல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இதெல்லாமே சதர்ன் பார்ட்டில் ஒரு ட்ரிங்க்ஸ். ஸோ இதேமே என்ன பண்ணுறாங்க, அந்த பனை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க, பாம் ட்ரீலேருந்து என்ன பண்ணுறாங்க, அதை ஃபெர்மெண்டேஷன் பண்ணி அந்த கல்லை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மைக்ரோப்ஸ் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, மைக்ரோப்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ் டு ஃபெர்மெண்ட் ஃபிஷ்ஷை ஃபெர்மெண்டேஷனுக்கும், சோயா பீன், பேம்பூ ஷூட்ஸ் எல்லாமே ஃபுட் மேக்கிங்க்கு வந்து ஹெல்ப்பாக இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து டவ் பார்த்தோம், அதுக்கப்புறம் டோடி பார்த்துட்டோம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா சீஸ் வந்து பார்க்க போகிறோம். சீஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஃபுட் ஐட்டம். ஸோ இதில் வந்து மைக்ரோப்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ வெரைட்டி ஆஃப் சீஸ் பார்த்தோம் அப்படின்னா அதில் வெரைட்டி ஆஃப் மைக்ரோப்ஸோட யூசேஜ் இருக்கிறனால அதோட கலர், டெக்ஸ்சர், ஃப்ளேவர் இதெல்லாமே மாறும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஸ்விஸ் சீஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்விஸ் சீஸில் வந்து லார்ஜ் ஹோல்ஸ் வந்து இருக்குமா. ஓகேவா? ஸ்விஸ் சீஸில் லார்ஜ் ஹோல்ஸ் இருக்குது. மெயினாக எனக்கு கார்பன் டை ஆக்சைடோட ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இருக்குது. எந்த பாக்டீரியா மூலமா, ப்ரோபியானி பாக்டீரியம் ஷார்மானி அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஸ்விஸ் சீஸ் அப்படின்றதுல லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கேஸஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. மெயினாக எந்த பாக்டீரியா அப்படின்னா ப்ரோபியானி பாக்டீரியம் ஷார்மனி. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ராக்கி ஃபோர்ட் சீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ராக்கி ஃபோர்ட் சீஸில் வந்து சம் ஃபங்கையை வந்து க்ரோ பண்ணுவாங்க ஃபார் ரைப்பனிங் ப்ராசஸ்க்கு. சம் பர்டிகுலர் ஃப்ளேவரை வந்து கொடுக்கும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ். ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸில் ஃபஸ்ட்டு மில்கில் இருக்கிற பாக்டீரியா லாக்டோபெசிலஸ், அவங்க வந்து மில்கை கர்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து விட்டமின் B12 சோர்சஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதோட பெனிஃபிஷியல் நம்மளோட ஸ்டொமக்கில் வந்து ஏதாச்சும் வந்து டிசீஸ் காசிங் மைக்ரோப்ஸ் இருந்துச்சுன்னா அதை செக் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டவ் எடுத்தோம் அப்படின்னா அதில் கார்பன் டை ஆக்சைடோட கேஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. மெயினாக இந்த பாக்டீரியா மூலிமா ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் பண்ணுறது மூலமா. அதே மாதிரி வந்து பிரெட் மேக்கிங்க்கு பேக்கர் ஈஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க, சாக்ரோமைசஸ் சர்வீசியே. அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க் டோரி. ஸோ இதில் வந்து ஃபெர்மெண்டிங் பாம்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அது போக சோயா பீன், ஃபிஷ்ஷு, பேம்பூ ஷூட்ஸ் எல்லாமே ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் பண்ணி ஃபுட்டாக மேக் பண்ணுறாங்க. அதே மாதிரி சீஸா. ஸோ சீஸ் எடுத்தோம் அப்படின்னா ஸ்விஸ் சீஸ் அப்படின்றது ப்ராபியானி பாக்டீரியம் ஷார்மனி அப்படின்றதுலேருந்து அந்த பாக்டீரியா வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அங்கே அதனால அந்த ஸ்விஸ் சீஸில் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ராக்கர்ஃபோர்ட் சீஸில் வந்து சம் க்ரோத் ஆஃப் சம் ஃபங்கை வந்து க்ரோ ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க ஃபார் ரைப்பனிங் ப்ராசஸ்க்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மைக்ரோப்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ். ஸோ இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸில் எந்தெந்த விதத்தில் மைக்ரோப்ஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படின்றது சம் பீவரேஜஸ் அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸாக வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லார்ஜ் ஸ்கேலில் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் நடக்கணும் அப்படின்னா ஸோ அங்கே வந்து என்ன மாதிரியான ஒரு லார்ஜ் வெசலுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபெர்மெண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து மைக்ரோப்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க, க்ரோ பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இது மூலமா பண்ணுறாங்க. இதுதான் வந்து இந்த ஃபெர்மெண்டார்ஸ். இதில் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ லார்ஜ் ஸ்கேலுக்கு வந்து ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பண்ணுவாங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபெர்மெண்டட் பிவரேஜஸ். ஸோ ஃபெர்மெண்டட் பிவரேஜஸ் அப்படின்றது மெயினாக வந்து வைன், பீர், ஓகேவா, வைன், பீர், விஸ்கி, பிராந்தி, ரம் இதெல்லாமே வந்து மேக் பண்ணுறாங்க. எதை வச்சு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஈஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சாக்ரோமைசஸ் சர்வீஸை எப்படி வந்து பிரெட் மேக்கிங்க்கு சாக்ரோமைசஸ் சர்வீஸை யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அந்த
காமனாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபெர்மெண்டட் மால்டட் சீரியல்ஸாக, ஸோ சீரியல்ஸை வந்து மால்டேஷன் ப்ராசஸ்க்கும் ஃப்ரூட் ஜூஸஸ்ஸு ஃபெர்மெண்டேஷனுக்கு எல்லாமே இந்த ஈஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. மெயினாக ஈஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது எத்தனால் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து 2 விதமான ரா மெட்டீரியல் வச்சு, ஸோ 2 விதமான டைப்பில் வந்து ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஒன்று வித்தார் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் பண்ணி, ஸோ 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெத்தடில் வந்து பண்ணுறாங்க. வித்தார் வித்தவுட் டிஸ்டிலேஷன் அப்படின்றது. சில ட்ரிங்க்ஸ் வந்து ரொம்ப வந்து ஆல்கோஹாலிக் இருக்காது. ஓகேவா? ஆல்கோஹால் கண்டென்ட் ரொம்ப இருக்காது. ஸோ ஒயின், பீர் இதெல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா இதில் வந்து டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் பண்ணாமல் ஒயின், பீர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. விஸ்கி, பிராந்தி, ரம் இதெல்லாமே வந்து ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் பண்ணி ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது மூலமாக என்ன பண்ணுறாங்க, இந்த விஸ்கி, பிராந்தி, ரம் எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் எல்லாமே ஆல்கோஹால் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அதிகமாக என்ன பண்ணும், போதை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஒயின், பீரில் வந்து டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் பண்ணாதனால ஆல்கோஹால் கண்டென்ட் இருக்கும். பட் விஸ்கி, பிராந்தி, ரம்மை கம்பேர் பண்ணும்போது அதில் ஆல்கோஹால் கண்டென்ட் கம்மியாக தான் இருக்கும். அதனால ரொம்ப வந்து போதை வந்து இருக்காது அப்படின்றத இங்கே சொல்லிடுவாங்க. ஓகேவா? வித் ஆர் வித்தவுட் டிஸ்டிலேஷன் வச்சு உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து மைக்ரோப்ஸ் மூலமா ப்ரொடியூஸ் ஆகுது. ஆன்டிபயோட்டிக்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்றது பாக்டீரியாவை கில் பண்ணுறதா இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஆன்டி அப்படின்ற கிரீக் வேர்ட் மீன்ஸ் அகெயின்ஸ்ட், பயோ மீன்ஸ் லைஃப், டுகெதர் தே மீன் அகெயின்ஸ்ட் லைஃப் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் டிசீஸ் காசிங் ஆர்கானிசம்க்கு. அந்த டிசீஸ் காசிங் ஆர்கானிசம்க்கு இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது டைரெக்டாக போய் என்ன பண்ணும், கில் பண்ணும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. whereas with reference to human being they are pro life not against. ஓகேவா? அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இல்லை, அந்த ஆர்கானிசம்க்கு என்ன ஆகுது, அகெயின்ஸ்டாக இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. பட் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்றது கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். இது சம் மைக்ரோப்ஸ் மூலமாக ப்ரொடியூஸ் ஆகுது. டைரெக்டாக மைக்ரோப்ஸோட க்ரோத்தை வந்து என்ன பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம், இல்லை டைரெக்டாக கில்லும் பண்ணலாம் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஸோ நம்மளுக்கு தெரியும் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். ஓகேவா? இது நம்மளுக்கு அந்த ஸ்டோரி தெரியும் தானே. ஸோ அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வந்து ஸ்டெஃபைலோகாக்கை பாக்டீரியா வச்சு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ அந்த டைமில் வந்து அவன் இந்த பிளேட்டை வந்து வாஷ் பண்ணாமல் போயிட்டார். ஓகேவா? அது வந்து அந்த கல்ச்சர் பிளேட்டை அது என்ன ஆகுது அப்படின்னா 1 or 2 டேஸ்க்கு அப்புறம் அதில் வந்து சம் ஃபங்கை மாதிரி வளருது. ஓகேவா? ஒரு மோல்டு மாதிரி ஃபார்ம் ஆயிடுது. அந்த மோல்டு மாதிரி ஃபார்ம் ஆகிற அந்த மோல்டு ஃபார்ம் ஆன இடத்துல பாக்டீரியா வந்து வளரலை. அந்த மோல்டு போய் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பாக்டீரியா வளருதை ஸ்டாப் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபங்கை வந்து பென்சிலியம் நொட்டேட்டம், அதுலேருந்து எடுத்த அந்த கெமிக்கல் தான் என்னதான் பென்சிலின். இதை தான் ஆன்டிபயோட்டிக்காக யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இது இந்த மாதிரி அவர் கண்டுபிடிச்சாரு. பட் அதை வந்து டீட்டெயில்டாக எஃபெக்டிவ் ஆன்டிபயோட்டிக்காக, ஸோ ஆன்டிபயோட்டிக்கை இன்னும் டீட்டெயில்டாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது யார் அப்படின்னா எர்னஸ்ட் செயின் அண்ட் ஓவர்ட் ஃப்ளோரே. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஸோ World War II அந்த சோல்ஜர்ஸ்க்கு வந்து ஒரு மருந்தாக வந்து யூஸ் ஆச்சு அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ளெமிங், செயின், ஃப்ளோரே. ஸோ 1945 இதை கண்டுபிடிச்சதுனால 1945 3 பேருக்கும் நோபல் ப்ரைஸ் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் இருந்தது. ஸோ அதே மாதிரி வந்து ஆஃப்டர் பென்சிலின் ஸோ அதர் மைக்ரோப்ஸ்லேருந்து நிறையா ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, பியூரிஃபை பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து நிறையா டெட்லி டிசீஸ் சச்சஸ் பிளேக், whooping cough, டிப்தீரியா, லெப்ரசி இதெல்லாமே மில்லியன் ஆஃப் அந்த வேர்ல்டு வைடு காஸ் பண்ண டிசீஸுக்கு எல்லாமே இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ஒரு இதாக இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இப்போது ஆன்டிபயோட்டிக்ஸ் இல்லை அப்படின்னா வேர்ல்டு இல்லாத இமேஜினை வந்து நம்ம பண்ண முடியாது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸோட இம்பார்ட்டன்ஸ்ன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கெமிக்கல்ஸ், என்சைம்ஸ் அண்ட் அதர் பயோ ஆக்டிவ் மாலிகூல்ஸ். ஸோ மைக்ரோப்ஸை வச்சு நிறையா வேரியஸ் கெமிக்கல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். லைக் ஆர்கானிக் ஆசிட், ஆல்கஹால், என்சைம். இதெல்லாமே மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்பாங்க. இந்த லெசன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். ஸ்மால் லெசன் தான், சின்ன லெசன். கண்டிப்பாக இந்த லெசன் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்துடும். சரிங்களா? அஸ்பெர்ஜிலஸ் நைகர். ஸோ அஸ்பெர்ஜிலஸ் நைகர்ன்றது ஒன் ஆஃப் த ஃபங்கை. ஸோ இது வந்து இதுலேருந்து எடுக்கிற ஆசிட் வந்து சிட்ரிக் ஆசிட். ஓகேவா? அசிடோபாக்டர் அசிட்டின்றது ஒன் ஆஃப் த பாக்டீரியா அசிட்டிக் ஆசிடை மேக் பண்ணுறாங்க. கிளாஸ்ட்ரீடியம் பியூட்டிலிக்கம்ன்றது ஒன் ஆஃப் த பாக்டீரியா பியூட்டைரிக் ஆசிட் மேக் பண்ணுறாங்க. லாக்டோபெசிலஸ் அப்படின்றத பாக்டீரியா, ஸோ லாக்டிக் ஆசிட். ஸோ ஒன்று பாக்டீரியா, ஃபங்கை அப்படின்றத கேட்கலாம். இல்லை அப்படின்னா மெயினாக வந்து அஸ்பெர்ஜிலஸ் நைஜர் வந்து சிட்ரிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ண மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி உங்களுக்கு கேட்பாங்க. பாக்டர் அசிட்டி,
அசிட்டிக் ஆசிட், கிளாஸ்ட்ரீடியம் பியூட்டிலிகம் பியூட்டாரிக் ஆசிட், லாக்டோபெசிலஸ் வந்து லாக்டிக் ஆசிட்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஈஸ்ட் வந்து மெயினாக வந்து எத்தனால் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மைக்ரோப்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் என்சைம் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு மைக்ரோப்ஸ் வந்து வெரி வெரி யூஸ்ஃபுல்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிட்டர்ஜென்ட் ஃபார்முலேஷன்ஸில் ஸோ லிப்பேசஸ் அப்படின்ற என்சைம் வந்து யூஸ் ஆகுது லாண்ட்ரியில். ஸோ துணி துவைக்கிற அந்த இடத்துல எல்லாமே இந்த ஆயில் ஸ்டெயின்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த லிப்பேசஸ் அப்படின்ற என்சைம் வந்து யூஸ் ஆகுது. அதே மாதிரி பாட்டில் இப்போ நம்ம வீட்டிலலாம் ஃப்ரூட் ஜூஸஸ் போடுறோம் அப்படின்னா, ஆப்பிள் ஜூஸ்லாம் போடுறோம் அப்படின்னா அப்படியே வந்து தோலே எடுத்தாலும் திரும்ப வந்து திரளாக இருக்கும். ஓகேவா? பட் பாட்டில் ஜூஸஸில் நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா அது வந்து கிளியரி ஃப்ளூயிடாக இருக்கும். அப்போ அதில் வந்து மெயினாக எதை ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பெக்டினேஸையும் ப்ரோட்டியேஸ் அப்படின்ற என்சைமை ஆட் பண்ணனால அந்த பாட்டில் ஜூஸ் வந்து இன்னும் கிளாரிஃபையாக இருக்குது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ஒன்று. அதே மாதிரி வந்து ஸ்டெப்டோகாக்கஸ் அப்படின்ற பாக்டீரியாவிலேருந்து ஸ்டெப்டோகைனேஸ் அப்படின்ற என்சைம் வந்து எடுக்கிறாங்க. அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்மளோட பிளட் வெசல்ஸை, ஸோ மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன்ஸ்னால ஹார்ட் அட்டாக் அப்படின்றது வரும். ஓகேவா? ஸோ இது மெயினாக வந்து அந்த பிளட் வெசல்ஸ் போகிற அந்த பாத்வேல கிளாட் ஃபார்மேஷன் ஆச்சு அப்படின்னா அந்த பிளட் வெசல்ஸ் பிளட் சர்க்குலேஷன்ஸ் நடக்காது, அதனால் ஹார்ட் அட்டாக் அப்படின்றது வருது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஸோ அப்போது அந்த பிளட் கிளாட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு, அந்த கிளாட் போஸ்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்டெப்டோகாக்கஸ் அப்படின்ற பாக்டீரியாவிலேருந்து ஸ்டெப்டோகைனேஸ் அப்படின்ற என்சைம் வந்து எடுக்கிறாங்க. அந்த என்சைம் இந்த கிளாட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ஒன் ஆஃப் த யூசஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அனதர் பயோ ஆக்டிவ் மாலிகுல் சைக்ளோஸ்போரின் ஏ அப்படின்றது இது ஒன் ஆஃப் த இம்யூனோ சப்ரெசிவ் ஏஜென்ட். இப்போ ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டிஷ்யூ மேட்சிங், பிளட் மேட்சிங் இதெல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இருந்தாலுமே இப்போ ஒரு கரெக்டான டோனார் கிடச்சிட்டாங்க அப்படின்னா, ஸோ இப்போ ஆப்ரேஷன்லாம் சக்ஸஸாக முடிஞ்சிச்சு அப்படின்னா இருந்தாலும் நம்ம பாடி வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிற கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இம்யூனோ சப்ரெசிவ் ஏஜென்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்படியே அப்போ வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை என்ன பண்ணுறாங்க, சப்ரெஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அதே மாதிரி அனதர் வேற ஒரு டிசீஸ் வராமையும் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதா அதுதான் வந்து இம்யூனோ சப்ரெசிவ் ஏஜென்ட் அப்படின்றது. ஓகேவா? கொஞ்சம் நம்ம பாடி வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு இம்யூன் சிஸ்டத்தை என்ன பண்ணுவாங்கன்னா சப்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற அந்த பயோ ஆக்டிவ் மாலிகுல் தான் இந்த சைக்ளோஸ்போரின் ஏ ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகுதுன்றது. ஸோ இது எந்தலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா எந்த ஃபங்கை அப்படின்னா ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம் அப்படின்ற ஃபங்கஸ்லேருந்து எடுக்கிறாங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது ஒன் ஆஃப் த பயோ ஆக்டிவ் மாலிகுல். அதே மாதிரி வந்து ஈஸ்ட் மொனாஸ்கஸ் பர்பூரியஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்தது சாக்ரோமைசஸ் சர்வீசியா அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி அடுத்து வந்து மொனாஸ்கஸ் பர்பூரியஸ் அப்படின்ற ஈஸ்ட்லேருந்து ஸ்டாட்டன் அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆகுது. அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பிளட் கொலஸ்ட்ரால் லோவரிங் ஏஜென்ட்ஸாக. ஸோ நம்மளோட கொலஸ்ட்ராலை வந்து சிந்தசிஸ் ஆகுறத தடுக்கிறதுக்கு, ஸோ ஒரு சிந்தசிஸ் ஆகுறதுக்குரிய என்சைமை இன்ஹிபிட் பண்ணோம் அப்படின்னா இந்த பிளட் கொலஸ்ட்ரால் ஏஜென்ட் வந்து லோயர் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதுக்கு இந்த ஸ்டாட்டின் அப்படின்றது யூஸ் ஆகுது. இந்த ஸ்டாட்டின் வந்து எந்த ஈஸ்ட்லேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த மொனாஸ்கஸ் பர்பூரியஸ் அப்படின்ற ஈஸ்ட்லேருந்து எடுத்து கொலஸ்ட்ரால் சிந்தசிஸ் பண்ணுற என்சைமை என்ன பண்ணுறாங்க, இன்ஹிபிட் பண்ணுறாங்க, தடுக்கிறாங்க, சிந்தசிஸ் ஆகாமல் தடுக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட் பார்த்தோம், இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் பார்த்தோம், அதே மாதிரி கெமிக்கல்ஸ், என்சைம்ஸ் அண்ட் அதர் பயோ ஆக்டிவ் மாலிகுல்ஸோட என்ன மாதிரிலாம் மைக்ரோப்ஸ் யூஸ் ஆகுது, அதில் என்னது விதத்தில் வந்து யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஓகேவா? அதே மாதிரி வந்து இந்த கெமிக்கல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அஸ்பெர்ஜிலஸ் நைகர் வந்து அசிட்டிக் ஆசிட், அது மாதிரி சம் மைக்ரோப்ஸ் லாக்டோபெசிலஸ் வந்து லாக்டிக் ஆசிட். ஓகேவா? அதே மாதிரி வந்து ஈஸ்ட் வந்து எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கும், லிப்பேசஸ் வந்து லாண்ட்ரியில் வந்து யூஸ் ஆகுது ஆயில் ஸ்டெயினை ரிமூவ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி பாட்டில் ஜூஸஸில் எல்லாமே ப்ரோட்டியேஸ் பெக்டினேஸ் வந்து யூஸ் ஆகுது. அந்த கிளாட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்டெப்டோகாக்கஸ் பாக்டீரியாவிலேருந்து ஸ்டெப்டோகைனேஸ் அப்படின்ற என்சைம் வந்து யூஸ் ஆகுது. அனதர் பயோ ஆக்டிவ் மாலிகுலாக எதை சொல்கிறாங்க, சைக்ளோஸ்போரின் ஏ ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்டுக்கு இம்யூனோ சப்ரெசிவ் ஏஜென்ட்டாக யூஸ் ஆகுது. அது எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம். அதே மாதிரி அடுத்த ஈஸ்ட் என்ன அப்படின்னா மொனாஸ்கஸ் பர்பூரியஸ், இதுலேருந்து ஸ்டாட்டின் அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆகுது. கொலஸ்ட்ரால் சிந்தசிஸை வந்து என்ன பண்ணுறாங்க, இன்ஹிபிட் பண்ணுறாங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்தது பயோ ஆக்டிவ் மாலிகுல்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் ரிமைனிங் வந்து கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ அதே மாதிரி வந்து நம்ம வீடியோவில் நம்ம பிளேலிஸ்ட்டில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பார்ட் வீடியோ வந்து நம்ம போட்டிருப்போம். 11th ஸ்டாண்டர்ட் அப்டேட்டட் வீடியோவும் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே பாருங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வெரி வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.